தூத்துக்குடி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த எம்பி நவாஸ் கனி குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் மத மோதலை உருவாக்கும் வகையிலும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்து வரும் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி எம்பியும் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு தலைவருமான நவாஸ் கனி மீது அவதூறு பரப்பும் வகையிலும் தரக்குறைவான வார்த்தைகளை உபயோகித்தும் மத மோதலை உருவாக்கும் வகையிலும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பரப்பி வருகின்றார். இதற்கு இஸ்லாமிய அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்களில் வேலூர் இப்ராஹிமை கைது செய்ய வலியுறுத்தி மனு அளித்து வருகின்றனர். இதனையடுத்து இன்று தூத்துக்குடி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் மாவட்ட தலைவர் மீராசா தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜானை சந்தித்து மத மோதலை உருவாக்கும் வகையிலும் அவதூறு கருத்துக்கள் மற்றும் நவாஸ் கனி எம்பி பற்றி தரக்குறைவாக தொடர்ந்து கருத்துக்களை பரப்பி வரும் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மனு அளித்தனர். அப்பொழுது மாவட்ட செயலாளர் மன்னர் பஹுல் அஸ்காப், மாவட்ட பொருளாளர் திரேஸ்புரம் கே மீராசா, மாவட்ட துணைத் தலைவர் நவரங் ஷாஹாபுதீன் இப்ராஹிம், மாவட்ட துணை செயலாளர் முகமது உவைஸ் பெத்தப்பா, சுல்தான் முகமது, இஸ்மாயில் முஹைதீன் மூசா, மாவட்ட வர்த்தகனி அமைப்பாளர் MSF ரஹ்மான், காயல்பட்டினம் நகர தலைவர் நூஹு ஷாஹிப், மாவட்ட வர்த்தகனி செயலாளர் சலாஹுதீன், மாவட்ட STTU பொருளாளர் முகமது முஹையதீன், நகர செயலாளர் அபு ஜாலிக், மாவட்ட வழக்கறிஞர் அணி சுலைமான் மற்றும் வர்த்தகனி துணை அமைப்பாளர் அரபி, மாவட்ட பிரதிநிதி சிராஜுதீன் மற்றும் முத்தியாபுரம் பிரைமரி தலைவர் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் வேலூர் இப்ராஹிம் ஆகிய பிஜேபியை சார்ந்த ஒரு சமுதாய கோடாளி எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் வக்ஃப் வாரியத்தின் தலைவருமாக இருக்கக்கூடிய நவாஸ் கனி அவர்கள் மத நல்லிணக்கத்திற்காக மதுரை சென்று திருப்பரங்குன்றத்தில் அடிவாரத்தில் நின்று எல்லோருடனும் ஒரு சமய நல்லிணக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக சென்ற அவரை தவறான வழியில் சித்தரித்து பிஜேபிக்காரர்களை விட மோசமாக நவாஸ் கனி எம்பியை எங்கு பார்த்தாலும் நான் செருப்பால் அடிப்பேன் என்று ஒரு திமிருத்தனமான சமுதாயத்தில் ஒரு பரபரப்பையும் சமுதாயத்தில் ஒரு வேகத்தையும் உண்டாக்கக்கூடிய வகையில் பேசிய வேலூர் இப்ராஹிம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவனை உடனே கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட மாநகர பிரைமரி நிர்வாகிகள் அனைவரும் இங்கு வந்து SP அவர்களை சந்தித்து காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அவர் மீது உடனடியாக FIR பதிவு செய்ய வேண்டும், அவரை உடனே பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தவறான சமுதாயத்தினுடைய கோடாளியாக இருக்கக்கூடிய அவன் இந்த சமுதாயத்திற்கே தேவையில்லாதவன், இஸ்லாமியனாக இருந்து வெளியே சென்று விடலாம், இஸ்லாமியனாக இருக்க வேண்டியதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு கருத்தை ஒரு செருப்பால் அடிப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவன் கீழ்த்தரமாக இறங்கி இருக்கிறான். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில அளவில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் மிகவும் குதித்து போய் இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு முழுவதும் அவன் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள். எனவே இவனை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இவன் மீது FIR பதிவு செய்து தமிழ்நாடு அரசு இவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் SP அவர்களை சந்தித்து எங்களுடைய மனுவை கொடுத்து எங்களுடைய ஆதங்கத்தையும் நாங்கள் அவரிடம் நேரில் தெரிவித்திருக்கிறோம். அவர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்கள் இருக்கிறது. தமிழக அரசு அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க நினைக்கக்கூடிய இவன மாதிரி ஆட்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.